அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பள்ளிகளில் சாதி அடையாளங்களை நீக்க பரிந்துரைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்களின் பரிந்துரையை கிழித்தெறிந்து பாஜகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற குழு துணைத் தலைவர் ராஜபாண்டியின் செயலால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விஜயசங்கர். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். கௌதமி, தேனி மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே அமைந்துள்ள ஊராட்சி அலுவலக கட்டிடத்தில் ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக ஊராட்சி குழுவின் மாதாந்திர கூட்டம் நடைபெறும். இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பு வகிக்கும் ராஜபாண்டி என்பவர் தேனி மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இன்று அவர் வரும்பொழுதே சந்துரு அறிக்கையை கையில் கொண்டு வந்துள்ளார். சுமார் 600 பக்க அறிக்கையை இன்று தமிழக முதல்வரிடம் சந்துரு பள்ளி சீரமைப்பிற்காக கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அறிக்கையை இவர் கையில் வைத்துக் கொண்டு பள்ளி சீரமைப்பு குறித்து தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கல்லர் மறுசீரமைப்பு பள்ளி மாதிரி திராவிட நல பள்ளி போன்றவற்றை நீக்கி அரசு பள்ளி என அரசாணை வெளியிட வேண்டும், பள்ளி பெயரில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற உறுதிமொழி பெற்ற பின்னரே புதிய பள்ளி துவக்க அனுமதி அளிக்க வேண்டும், தனியார் பள்ளிகளில் ஜாதி பெயர் இருந்தால் அதை நீக்க வேண்டும் என்று பல்வேறு அறிக்கைகளை சந்துரு வெளியிட்டதாக கூறி இந்த அறிக்கைகள் முழுக்க இந்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் சந்துரு தனது ஆய்வினை மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறி இந்த ஆய்வறிக்கையை அமுல்படுத்தக்கூடாது என்றும் கூறியும் சந்துரு ஆய்வறிக்கையை ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜபாண்டி ஆவேசமாக கிழித்து எறிந்தார். இதற்கு கவுன்சிலரிடையே ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியது. ஊராட்சி மன்ற செயல் அலுவலர் இது வழக்கமாக நடைபெறும் கூட்டம், இதில் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்த நிலையிலும் இவரது அறிக்கையை இந்த சந்துரு அறிக்கையை கிழித்தெறிந்தது அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியது. கௌதமி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.